வெல்கம் டு அம்மாவின் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் தேவையான பொருட்கள் பற்றி, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பிட்டு சுக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 1 கப் அளவுக்கு வெல்லம், அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம். இந்த காஃபி மட்டும் நீங்கள் போட்டு குடித்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி டெய்லி நீங்கள் இதை தான் குடிப்பீங்க, வேறு எதுவுமே வேணான்றுவீங்க. சுக்கு இருக்குது பாருங்கள், இந்த சுக்கில் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறை சரி செய்யும். தொப்பை இருந்தாலோ உடம்பு வலி வந்தாலோ இது குணப்படுத்திடும். மல்லி இருக்குது பாருங்கள், இது வந்து சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு மல்லி ரொம்ப யூஸாக இருக்கும். பித்தம் இருந்தால் குறைஞ்சி போகும், மூட்டு வலி குறையும். மல்லியோட மெடிசினல் வேல்யூ இது. மிளகு இருக்குது பாருங்கள், இது வந்து மைக்ரேன் தலைவலியை குறைக்கும், எடையை குறைய வைக்கிறதுக்கு மிளகு ரொம்ப நல்லது. கேன்சர் நமக்கு வராமல் தடுக்கணுன்னா நம்ம இனிமேல் அதிகமாக மிளகு தான் யூஸ் பண்ணணும். மிளகாய்க்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிளகு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வெல்லம் நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கணும். ஒயிட் சுகர்லேருந்து நம்ம இந்த வெல்லம், பனங்கல்கண்டு, கருப்பட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அதனால் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எலுமிச்சம்பழம் கடைசியாக இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சூடான ஒரு காஃபியில் லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி நம்ம இப்போ குடிக்க போகிறோம். நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம், இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிக்கிற நேரத்தில் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அம்மி வச்சு கொஞ்சம் 1-2 நுணுக்கிக்கலாம். நுணுக்கிக்கிட்டு இதில் போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போது அம்மியில் நம்ம நுணுக்கிக்கலாம், அது வரைக்கும் இந்த தண்ணி கொதிக்கட்டும். இதையெல்லாம் அப்படியே நல்லா 1-2 நுணுக்கிக்கிட்டால் போதும். இதை நம்ம தண்ணியில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா அது 1.5 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது இதோட சாறு பூரா அதில் இறங்கிடும். இப்போது நான் அம்மி இருக்கிறதுனால அம்மியில் நுணுக்கிக்கிட்டேன், 1-2 நுணுக்கியிருக்கேன் எல்லாமே. நீங்கள் அம்மி இல்லாட்டி மிக்சியில் கூட போட்டு சும்மா ஒரு சுற்றிக்கோங்க, லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் நான் அந்த 1 கப் வெல்லத்தை சேர்க்குறேன், அது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம அம்மியில் நுணுக்கின எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு எல்லாத்தையும் நுணுக்கி போட்டிருக்கேன். இது வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷமாக அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வடிகட்டி அதோட லெமன் புழிஞ்சு குடிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வடிகட்டலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு. அப்படியே வாசனை, சுக்கு மல்லியோட வாசனை, மிளகோட காரம் எல்லாமே இந்த இடத்துல காற்றுல அப்படி வீசுது. இதிலே பாதி எல்லா நோயும் சரியாயிடும் போல இருக்குது. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இதை நம்ம அப்படியே டம்ளரில் ஊற்றி சுட சுட இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கலக்கி குடித்து பாருங்கள், இந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடித்து முடிக்கும்போதே உங்களுக்கு ஃபீவரு, கோல்டு எதுவாக இருந்தாலும் சரியாக போயிட்ட மாதிரி உடனே ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடியாக இருக்குது. இது போல் மற்ற எல்லா டிஷ்ஷையும் என் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மேலும் என் சமையல் குறிப்புகள், டிப்ஸு, செய்முறை விளக்கங்கள் பார்க்க அம்மாவின் அடுப்பங்கரை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.